அங்கே நில்றா. ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன். வெளியில போடா. ஐயோ, ஏய், எதுக்குடா இங்க வந்த? எங்க பேச்ச மீறினதுக்கு அப்புறம் உனக்கு இந்த வீட்டுல என்னடா வேலை இருக்கு? போடாவில்ல. ஏய், இதுக்கப்புறம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல இடத்த காலி பண்றா. டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? கர்ணா நம்ம உப்பை சாப்பிட்டு நம்ம வீட்டில் வளர்ந்தவன்டா. நம்மளை மீறி அவன் எதுவும் செய்ய மாட்டான். டே கர்ணா, பரவாயில்லடா. நீ ஒரு காரணத்தோட தான் முடியாதுன்னு சொல்லியிருக்க. தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. நான் அங்க சொன்னதுக்கு காரணம் அது எங்க அம்மாவோட தாலி. அதனாலதான் என்னால கழட்ட முடியாதுன்னு. அப்படி நான் கழட்டினா எங்க அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. டேய், அதான் ஏற்கனவே சொல்லிட்டியடா. ஓ அம்மாவும் ஏன் அம்மாவும் வேற வேறையா? இந்த வர்றா, நீ அங்கே வச்சு சொன்னப்பவே எனக்கு புரிஞ்சிச்சுடா. கர்ணா, நீ இவன் பேசுனது எதையும் மனசில் வச்சுக்காது. டேய், கொஞ்சம் பொறுமையாக யோசனை பண்ணி பாருடா. அந்த இந்துவை நம்ம கூட்டிகிட்டு வந்த மாதிரியே அவளை வீட்டை விட்டு துரத்தினப்போ நீ அதை அவளுக்கு கொடுக்குற தண்டனைன்னு சொன்ன. எனக்கு அது சரின்னு பட்டது. ஆனா நீ சொல்ற மாதிரி அவளுக்காக அவனை விரட்டி விட்டா நஷ்டம் யாருக்குன்னு யோசிச்சு பாரு. நமக்கு தானே. நீ தானே சொன்ன, நாம எது சொல்லி ஏவி விட்டாலும் மறுபேச்சு கேட்காம செய்யற நாயின்னு. அப்படி ஒரு நன்றி உள்ள நாய் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. நாம என்ன சொன்னாலும் யோசிக்காம செய்யற அடிமடாவ. இத்தனை வருஷமா சோறு போட்டு வளர்த்து வச்சிருக்கோம். நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா அன்னைக்கு விஸ்வா கேஸ்ல வந்து சரண்டான மாதிரி முன்னாடி வந்து நிப்பா. இப்படி ஒருத்தரை காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. என்ன சிஸ்டர், நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? நீங்க வீட்டை விட்டு வந்ததுலேருந்து மாப்பிள்ள அவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் தாலியை கழட்டாம இருந்ததுக்கு காரணம் அது அவங்க அம்மா தாலின்னு சொன்னாரு. அது என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்தால கலட்டலன்னு சொல்லலையே. பா, உண்மையிலே என் தாலியை கழட்டாம இருந்த காரணம் சிஸ்டர் மேலே இருந்த பாசம்தான். அவங்க அண்ணன் முன்னாடி வெளிப்படையாக சொல்ல முடியல, அதனால இப்படி கதையை சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு வாட்டி கூட அவங்க அண்ணன் பேச்ச மீறினதே கிடையாது. என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவான். ஆனா முதல் தடவை அவங்க அண்ணன் பேச்ச மீறி இருக்கான். அதுக்காகவாவது அவனை பாராட்டி தான் ஆகணும். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? சிஸ்டர் தான். பாத்தீங்களா சிஸ்டர், அவன் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க நம்பவே இல்லை. ஆனா அதையும் உண்மையாக்குற மாதிரி இப்போ உங்களுக்கு சாதகமா முடிவெடுத்திருக்கான்ல, இப்போ வாட்ச் நம்புங்க சிஸ்டர். சிஸ்டர், ரொம்ப யோசிக்காதீங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க சிஸ்டர். பிரச்சனைலாம் சரியா போயிடும். ஆமாம்மா, தம்பி சொல்ற மாதிரி மாப்பிள்ள உனக்காகத்தான் தாலியை கழட்டாம இருந்திருந்தாருனா அவர் நம்ம பக்கம் ஒரு அடி எடுத்து வைக்கிறாருமா. பதிலுக்கு நம்மளும் ஒரு அடி எடுத்து வைக்கணும் இல்ல? ஐயோ கர்ணா, முதல்ல கைய குடு. இன்னைக்கு நீ கலக்கிட்ட. என் புருஷன் சொன்னது எதையும் கண்டுக்காம நீ பண்ணதுதான் சரி. பரவாயில்லண்ணா, இன்னைக்கு நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்ணா, கிருபா மாமா இந்து கழுத்துல இருந்து தாலியை கட்ட சொன்னதோ எங்க நாம நினைச்சது நடக்காம போயிடுமோன்னு பதறிட்ட. ஆனா அவங்க சொல்லியும் நீ அவ கழுத்துல இருந்து தாலியை கட்டாம இருந்த பாத்தியா? நீ எங்கேயோ போயிட்ட கர்ணா. இருந்தாலும் இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருந்திருந்தா கழுத்துல கட்டின மாங்கல்யத்தை கழட்ட சொல்லியிருப்பாங்க. சரி, அதை விடு. நீ இன்னைக்கு முதல் தடவையா
உங்க அண்ணனுங்க பேச்ச மீறி இருக்க கர்ணா. பொதுவா உன் அண்ணனுங்க குதியினா குதிப்ப, வெட்டுனா வெட்டுவ, தலையாட்டுனா ஆடிட்டே இருப்ப. ஆனா இன்னைக்கு முதல் தடவையா உங்க அண்ணனுங்க சொன்னதை எதிர்த்து நல்லது பக்கம் நின்னு இருக்க பாத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இல்ல தம்பி, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவன் தாலியை கழட்ட மாட்டான்னு சொன்னது உங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம் தான் இல்ல? அதான் அவனை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கீங்களா? உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? நீ தாலியை கழட்ட மாட்டேன்னு சொன்னது ஆரம்பத்தில் எங்க பேச்ச மீறின மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அண்ணன் உன் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காரு. அதனால நீ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவரு உன்னோட முடிவுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அத நானும் புரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கேன். ஏன்னா இன்னைக்கு நீ தாலியை கழட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் உங்க அம்மாவோட தாலின்னு சொன்னேன். இதுல நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தாலியை கழட்ட முடியாதுன்னு சொன்னது அவ மேல இருக்கிற பாசத்தாலேயோ அக்கறையினாலேயோ கிடையாதுல்ல. அத திரும்பவும் உன் வாயால ஒரு தடவை கேட்டுட்டு போகலாம் தான் கர்ணா வந்தேன். டே கர்ணா, ஒரே ஒரு தடவை சொல்றா, சொல்லு பார்க்கலாம். சொல்லுடா, உன் வாயால சொல்லு கர்ணா, நான் கேட்டுட்டு போயிடுறேன். சொல்லு. ஆமாண்ண, நீங்க சொன்னதுதான் காரணம். சரி, சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம்டா. டேய், உங்க அம்மா பாசத்தை நான் ரொம்ப மதிக்கிறேன்டா. இந்த பாருடா, நான் இதுக்கு முன்னாடி பேசுனது எதையும் நீ மனசுல வச்சுக்காத என்ன? இங்க பாருங்க, நீங்க பாராட்டு விழா நடத்தினதெல்லாம் போதும். கிளம்புங்க, போய் ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க. போங்க 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 போங்க. வாங்க. ஏய், ஓடி. கர்ணா, நடத்து நடத்து.